விழுப்புரம் செஞ்சியில் தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் அதற்கு தற்போது ஆதாரம் இல்லை என்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், 167 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்ததுனால பெரிய சர்ச்சை கிளப்பிய நிலையில் தற்போது எந்த ஆதாரமும் இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. செஞ்சியில் கடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேதியியல் பாடத்தில் 167 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த நிலையில் இது பல்வேறு சர்ச்சையாக வெளியான நிலையில் இது தொடர்பாக தேர்வுத்துறை உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. மிக முக்கியமாக இந்த மாணவர்களுக்கு அந்த கேள்வித்தாள்கள் குறித்து பல்வேறு விஷயங்களில் பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய அறிக்கை என்பது இன்றைய தினம் தேர்வுத்துறை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த மாணவர்கள் தேர்வறையில் எப்படி அமர்ந்து எழுதினார்கள், அதே போல அங்கு தேர்வு அறை கண்காணிப்பாளராக இருந்தவர் யார், அவர் அந்த வேதியியல் பாடத்திற்கு சம்பந்தப்பட்டவரா, அங்கு இந்த பறக்கும் படையை சேர்ந்த அதிகாரிகள் சென்றவர்கள் யார், வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்திலிருந்து வினாத்தாள்களை கொண்டு வந்தவர் யார், தலைமை ஆசிரியர் யார், அந்த விடைத்தாள்களை கொண்டு சேர்க்கும் பொழுது உடன் இருந்த அதிகாரி யார் என்று பல்வேறு கோணங்களில் முழுமையாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அதே போல மாணவர்களுடைய மற்ற விடைத்தாள்களும் இந்த சோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதே மாணவர்கள் மற்ற பாடங்களில் எப்படி எழுதியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருப்பதாக நேற்றைய தினம் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். முழுமையாக இதனுடைய விசாரணை என்பது முதல் கட்டமாக முழுமையாக முடிவடைந்திருக்கின்றது. அந்த மாணவர்கள் ஏற்கனவே திறம்பட அந்த கேள்வித்தாளை எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டில் கூட 91 முதல் 99 இடைப்பட்ட இந்த மதிப்பெண்களை 104 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். எனவே அனைத்து கோணங்களில் விசாரிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அந்த எந்த விதமான காப்பீடித்ததற்கான ஆதாரங்களோ அல்லது பேப்பர் மாற்றியதற்கான ஆதாரங்களோ இல்லை என்று ஏற்கனவே தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை சோதனைக்காக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு முதல் கட்ட அறிக்கை என்பது அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இயக்குநரிடம். அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு கொண்டு செல்லப்பட்டு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு செய்திக்குறிப்பானது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மாணவர்கள் மிக தெளிவாக மிகவும் திறம்பட அந்த கேள்வித்தாளை எதிர்கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.